என்ன பிரச்சனை பண்றேன்? இட்லி சாம்பார் வைக்கிறேன். இட்லி சாம்பார் வைக்கிற? ம். வெங்காயம் அரியிற சாம்பார் வைக்கிறேன்ற. எல்லாமே அரிஞ்சிட்டு போட்டேன். பயிறு, கத்திரிக்காய், தக்காளி, இப்போ வெங்காயம் அரிவேன். கரண்ட் இல்லை. கண்ணி எரியுது. வெங்காயம் அரிஞ்சா எரிந்தான். கண்ணி எரியாத அளவுக்கு வெங்காயம் அரிய மாட்டாங்க. ஆஹா. ஏன்? தண்ணி எரியாத அளவுக்கு எந்த வீட்ல வெங்காயம் இருக்கா? அறிவு இருக்கா உனக்கு? அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் தெரியும். ஆனா கரண்ட் இல்லைனாலும் நீ வந்து வீடியோ எடுக்கிற பத்தியா? இங்கதான் நீ நிக்கிற. நீ வேலை செய்யற அழகை ரசிக்கிற. ம். நான் என்ன ஒன்று சாம்பார் வைக்கலாம். ம். அப்சல்யூட்லி. உண்மையாவா? உண்மையா? உன்னால வைக்க தெரியாது உனக்கு. நான் சாம்பார் வச்சா யாரும் சாப்பிட மாட்டீங்க. நான் சாப்பிட்றேன் மாமா. உண்மையாவா? நெசமாதான். என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாயை கழுவணும் காம்பை எடுத்துட்டு. அப்பதான் கீரி கீரி போட முடியும். இப்படி வச்சு இப்படி கீரிக்கணும். காரமா வைக்க போறேன். நீங்க வாயில வைக்க முடியாத அளவுக்கு காரம் வேணும் எனக்கு. எனக்காக தான் அந்த காரம். ரொம்ப நாளாவது இட்லி சாம்பார் வச்சு. இன்னைக்கு இட்லி சாம்பார் 7 இட்லி சாப்பிட போறோம். உனக்கு தோசை வேணுமா இட்லி வேணுமா? எனக்கு எப்பவுமே தோசை தான். எத்தனை பேர் ரெடி சாம்பார் இது? 3 பேருக்கு 4 பேருக்கு. 3 பேருக்கு 30 பச்சை மிளகா போட போகுது. இந்த பச்சை மிளகா காரமே இல்லை மாமா. எத்தனை பச்சை மிளகா தான் போட்டுக்கிறா? இப்போ வரைக்கும் 10 போட்டிருக்கேன். இந்த 2 எதுக்கு வைக்கணும்? 3 பேர் இட்லி சாம்பாருக்கு 10 பச்சை மிளகா. காரம் இல்லைன்னா போட்டுக்கலாம், தப்பே இல்லை. கத்திரிக்காய் 4. அதுல வேற என்ன இருக்குது? வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், அப்புறம் வந்து பச்சை பயிறு, பச்சை மிளகா. இப்போ வந்து எத்தனை வெங்காயம் இது வேற. இப்போ வந்து மஞ்சாத்தூள் போட போறேன். இதுல கழுவிட்டதா? கழுவிதான் போட்டேன். பயிரை ஃபர்ஸ்டே கழுவிட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் ஃபர்ஸ்டே கழுவிட்டு தான் போட்டேன். பார்த்தா அப்படி தெரியல. நான் சாப்பிடுறேன். கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள், கொஞ்சோண்டு. எத்தனை ஸ்பூன் மஞ்சள் போட்டா? 1/2 ஸ்பூன். 2 ஸ்பூன் போட்ட மாதிரி இது இல்ல, 2 டைமா எடுத்து போட்டேன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், ஆச்சி பெருங்காயத்தூள். டப்பால காலி ஆயிட்டா, அதனால 2 ரூபாய். இப்ப எண்ணெய் பொங்காத அளவுக்கு லேசா. தண்ணி இல்லையா? ஆமா, தண்ணி இல்ல, அது பயிர் தண்ணி. பயிர் வேக வச்சிட்டா? இல்ல, இப்பதான் வேகவே வைக்க போறேன். பயிர் வேக வச்சு காய் வேக வைக்க மாட்டாங்க. இட்லி சாம்பாருக்கு அப்படியே போட்டுடணும். பிடிச்சிருந்தா நானே பெரிய குக் ஆகிக்கும் போது. இப்போ வந்து மஞ்சள் சாம்பார் தானே? இட்லி மஞ்சள் சாப்பிட்ற சாம்பார் தானே? ஆமா ஆமா. அடுப்பு பத்த வச்சு 5 விசில். 5 விசிலா? ஆமா. இப்படியே வேணுமா? ஆமா, 5 விசில் வந்த உடனே அதுக்குள்ள இதெல்லாம் எடுத்து வச்சிடணும். விசில் வந்துட்டா? விசில் வந்து முடிஞ்சு விசிலே இறங்கிடுச்சு. திறக்க போறியா? ஆமா. வெடிக்காது. அடுப்பை நிறுத்திட்டேன்ப்பா. அப்பா, சாம்பாரே ரெடியா? இப்ப சட்டியில போட்டு கடையணும். கடையணுமா? ஆமா. அப்படியே கிடையாது, கொஞ்சம் கடைஞ்சி தாளிச்சா ரெடி. பயிர் கடைஞ்சி தானே இது பண்ணுவாங்க. நீங்க என்ன தலைகீழ பண்ற? இட்லி சாம்பார் இதுதான் வைப்பாங்க. பருப்பு எடுத்துக்கணும். கடைங்க மேல தேய்ச்சா போதும், கொதிக்குது. சும்மா லைட்டா இது பண்ணி விட்டா போதும்.
இதுலயே நல்லா தான் வெந்துருச்சுல. ம். ம். இது புகை மூட்டமா வருது. கொதிக்க கொதிக்க இருக்குதுப்பா தம்பிங்க. இதாச்சா தண்ணி சூடு எடுத்துட்டு வரேன். ஐயோ இது வர அது என்னது? இங்கே தூங்க சார். திருட்டு குட்டியா. நான் அந்த குக்கரை அலசி ஊத்துறேன். சரி இதுல ஊத்துறியா? ஆமா, இப்படி அலசி கை கழுவி ஊத்துறா? கையெல்லாம் கழுவுல, வலிச்சு விட்டு ஊத்துறேன். வந்து கடைஞ்சிட்டேன்னா குக்கரில் விட்டா கழுவி வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சிடுறேன். ஓகேவா? பற்ற வச்சுட்டு அதே குக்கரை வச்சிடறேன். ஏன் மறுபடியா வச்சுட்டு தாளிக்கணும். இது இப்போ இதை கடைஞ்சி வச்சிட்டேன்னா இப்போ தாளிச்சு அதை கொட்டி கொதிக்க விட்டு இறக்கிட வேண்டியதான். கடுகுலாம் ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறேன். கடுகு, பெருஞ்சீரகம். கடுகு இன்னொரு இதை வெடிது. இது வர தண்ணி காஞ்சோடனே தான் எண்ணெய் ஊற்றணும். வானெல்லாம் தேவையில்லையா? ஒரே நேரமா யூஸ் பண்ண முன்னாடி இதா இது. ஏன் அவசரப்படுறீங்க? குக்கர் காயுதா? குக்கருக்கு காயுது. மீன் இன்கிரீடியன்ட் விட்டிய கடைசி போடணும். காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சா? 2 ஸ்பூன் போதும். எண்ணெய் கொஞ்சம் காயணும். கொஞ்சம் கடுவா போடுறேன். ஆமா, மேல அடிக்குமா? லைட்டா நவுந்துக்குமாமா. போடு. இது வர எண்ணெய் காயில. காஞ்சிதால என்ன எப்படி கண்டுபிடிச்சா? கொஞ்சம் கடுகு காயில கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. ஏன் அவசரப்படுற? கொஞ்சோண்டு பெரிஞ்சிரும் போட்டுக்கலாம். போட்டுட்டாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை கழுவி வச்சுக்கிறேன். அதை போட்டுவோம் வாசனைக்காக. இப்போ போட போறாங்க. போட்டுரு. என்ன அடிக்குதுப்பா? இப்போ நான் ஊற்ற போறேன். நம்ம கடலை வச்சுட்டு ஊற்றுறேன். கொஞ்சம் தண்ணி கலந்து தேவையான அளவு தண்ணி கலந்து ஊற்றிக்க வேண்டியதான். ஒரு கொதி வந்தவொடனே இட்லி சாம்பார் ரெடி ஆயிடும். 10 இல்லையா? இது 10. 3 பேருயா? இது தண்ணி இப்போ ஊற்றுவோம். வெயிட் பண்ணி உப்பு போட்டுக்குவோம். எத்தனை ஸ்பூனு? அதெல்லாம் கணக்கில் நமக்கு தேவையான அளவு போட்டுக்க வேண்டியதான். பார்த்தா தெரியாதா? கரண்டி யூஸ் பண்ண மாதிரி தெரியல. நீ கரண்டிலாம் கிடையாது மாமா இதுக்கு. யாராவது தான் வதக்கி வதக்க ஒன்லி மத்து தானே சுத்துது. மணமணக்கும் சாம்பார். சுவையான சாம்பார். மஞ்சள் கலர் சாம்பார். கொஞ்சம் சட்டி அலசி ஊற்றிப்போம். என்ன ஊற்றுனாடா? சட்டி கழுவி ஊற்றிதான் அவ்வளோதான். சட்டியில் நிறைய ஊற்றின்னு இருக்கும்ல. மிச்சம் பண்ணுறா? மிச்சம் பண்ண ஒரு சாம்பார் கொஞ்சம் கட்டியா இருக்குமா. 4 பேருக்கு பத்தலைன்னா இப்போ என்ன பண்ணணும்? அவ்வளோதான். இப்போ ஒரு கொதி வரும். லைட்டாக மூடி வச்சுக்கலாம். இந்த குக்கர் முடிய வச்சு. ஆனால் குக்கரை டைட் பண்ணி மூட தேவையில்ல. அப்படி சைடா இல்லை விசில் வரும். இது ஒரு கொதி வந்தோடனே நிறுத்த போறோம்ல. அதுதான். எவ்வளோ நேரத்தில் வரும் ஒரு கொதி? அது ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துடும். 5 நிமிஷம்? ஏன்னா ஏற்கனவே பயிர் கொதிக்குதுல்ல. கடையும் போது கொதிக்க இருந்துச்சுல்ல. அதனால சீக்கிரம் வந்துடும். கொதிக்க ஆரம்பிக்குது பச்சம். சாம்பார் கொதிக்க வந்து போச்சு. அவ்வளோதான். கொதி வந்தோடனே வெயிட்டா கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தூளாம். கொத்தமல்லி இல்லை. கொத்தமல்லி இல்லாத ஒரு சாம்பார். அவ்வளோ இறங்கி வேண்டானே. அவ்வளோதான். இல்லை இன்னொரு கொதி வரணும். இல்லை அது ஏற்கனவே நல்லா வெந்துடுச்சு. கொதிக்கணும் போது இல்லை தாளிப்பு போட்டதுனால கொதி வந்தால் போதும்.
இப்படிதான். இட்லி சாம்பார் சூப்பரான இட்லி சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்படி வைக்கிற இட்லி சாம்பார். யாரும் இல்லை. ஐயோ Okay. ஒரே எப்படி பிரச்சனை இந்த சுண்டிடுமா? சுண்டிடு அடி பிடிச்சிக்கும் சில டைம்ல. இப்போ இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான். இதே கொண்டு வந்தோன்னா பாத்திரம் மாற்றிப்பேன். இந்த கொண்டா மாற்றிக்கிறேன். அடுப்பு நிறுத்திடுறேன். சாம்பார் ரெடியா? ரெடி. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். நம்பலாமா? சாப்பிட்டுட்டோமா?